जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादं पदवी पूर्व पुण्यानां विद्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जंबू पलसार पक्षितम उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, அதே போல புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஒரு வார்த்தை உங்கள் ஆயுதம், அதே வார்த்தை பிரச்சனையாகவும் மாறலாம். நீ பேசி ஒரு பிரச்சனை வந்துடும், நீ பேசி ஒரு பிரச்சனை வந்துடும் மிதுன ராசி. அதனால பிரச்சனையை கூடியமான வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாரு, பிரச்சனையே பெருசாக்கிக்காத, பார்த்துக்கோ. எப்படி செய்யலாங்கிறத யோசிச்சு பேசி, யாருக்கிட்ட பேசினாலுமே நீ யோசிச்சு பேசினா பிரச்சனை இல்லை. அறிவு, பேச்சு திறன், தகவல் பரிமாற்றம், பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் கையாளும் திறன் உண்டு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்றேன். வேலை, இன்டர்வியூ, பிரசன்டேஷன், மீட்டிங் ஆகியவற்றில் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரென்த் வெளிப்படும். ஐடில வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதாலும் சரி, உங்களுடைய திறமைகள் நன்றாக வெளிப்படும். சிறப்பா இருப்பீங்க. தொழில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிஜிட்டல் பிசினஸ், மார்க்கெட்டிங், சேல்ஸ், மீடியா ஆகிய தொழில் நல்ல லீடு கிடைக்கும். சோ நல்ல சிறப்பா இருக்கும். பொறுமையா பண்ணுங்க எது செஞ்சாலும். பணம் இரண்டு வழிகளில் வருமான வாய்ப்பு உருவாகலாம். ஆனால் பல இடங்களில் சிறு செலவுகள் சேர்ந்து பெரிய தொகையாகும். சிறு செலவுகள் அதிகரிக்கும், பார்த்து செலவு பண்ணுங்க. அது போல குடும்ப சகோதரர் அல்லது நெருங்கிய உறவினர் மூலம் ஒரு முக்கிய செய்தி வரும், ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று வரப்போகுது. அது நெருங்கிய உறவினர்கள் மூலமா வரலாம், அல்லது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு முக்கிய சகோதரரா இருக்கலாம், யார் மூலமாவது ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஒரு முக்கிய செய்தி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது எதுவானாலும் இருக்கலாம், பார்த்துக்கோங்க. தம்பதிகள் அதிகமாக பேசுவதற்கு பதிலாக சரியான நேரத்தில் பேசுவது நல்லது. கணவன் மனைவி, திருமணம், காதல் தொடர்பு மற்றும் விவாதமாக மாறலாம், பொறுமை தேவை. காதல் தொடர்பு, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுல போய் பேச போறேன்னா பார்த்து நிதானமா பேசு, திடீர் அவசரப்பட்டு போய் பேசி, பொறுமை தேவை அப்படின்னு சொல்லி இருக்கு. மறுமணம், புதிய தொடர்பு உருவாகும் முன் கடந்த அனுபவத்தை தெளிவாக மதிப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்செடுத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ண போற, மனசை தெளிவா வச்சு கரெக்டா மதிப்பீடு பண்ணு. போன வாட்டி என்ன தப்பு நடந்தது, அதே இந்த வாட்டி இந்த தப்பு நடக்காம கரெக்டா பண்ணு. அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. என்ன செய்யணுங்கிறத கரெக்டா நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா நல்லது. அதே போல சில பேருக்கு பாத்தீங்கன்னா படிப்பு எடுத்தோம்னா ஐடி, கம்யூனிகேஷன், ரிசர்ச் துறைகளில் சிறப்பாக இருப்பாங்க, படிப்பு சிறப்பா இருக்கும். ஆவணத்தில் சிறு ஸ்பெல்லிங், மெஷர்மெண்ட் விவரங்களை சரிபார்க்கவும்.
மெஷர்மெண்ட், அதே போல ஆவணத்துல சிறிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எதுல சொத்து எழுதுறதுலயோ இல்ல ஏதாவது ஒரு ஆவண பரிமாற்றத்திலயோ இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. லீகல் கம்யூனிகேஷன்ல வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல கடன் பல கடன்களை ஒன்றாக கையாளாமல் பிரியாரிட்டி அமைக்கவும். எந்த கடனை முதல்ல கொடுக்கணும், எது அப்புறம் கொடுக்கணும், எது அப்புறம் செய்யணும், ஒரு பிரியாரிட்டி அமைச்சு நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா கடனும் சீக்கிரமாக முடியும். ஷேர் மார்க்கெட் நல்ல தகவல் பார்த்தோட உடனடி ட்ரேடிங் செய்யும் பழக்கத்தை கட்டுப்படுத்தும். கரெக்டா பார்த்து செய்யுங்க. நரம்பு சார்ந்த சோர்வு, ரெஸ்ட்லெஸ் இதுல கொஞ்சம் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. கவனச்சிதறல்களால் பயணம் அல்லது வாகன பயன்பாட்டில் தவறு ஏற்படாதபடி எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கிறது நல்லது. திடீர்னு ஒரு கார்ல போறீங்க, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வந்துடும், எங்கேயாவது நிறுத்தி தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வாகனத்துல எக்ஸ்ட்ரா அலர்ட்டா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன். சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சுவாமி நீங்க இப்போ ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம கையில வச்சிருந்திருக்கோம். எப்படி ஒரு பஞ்சாங்கத்தை நம்ம கையில வச்சுட்டு நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கும் போது நம்ம சொல்றோம். சில நம்ம முக்கிய குறிப்புகள்லாம் எழுதி வச்சுட்டு தான் நம்ம சொல்லுவோம். சோ அப்ப அதை நம்ம பார்த்துதான் நம்ம சொல்லணும். சோ எந்த இடத்துல விடுபட்டக்கூடாது, எந்த ஒரு ராசிக்குமே விடுபட்டுடக்கூடாது. அதனாலதான் இங்கேயும் பார்த்து உங்களையும் பார்த்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க ஜாதகத்துல டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, எப்ப வேணாலும் கால் பண்ணி பேசுங்க. சுபம்.